எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கும் வரை எந்த ஒரு தேர்தல்களிலும் வெற்றியடையாது என்றும், தற்பொழுது சேலத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வெங்கடாச்சலம் அவர் பாஜகவில் இணைந்து கொண்டார். இதனால் அதிமுகவின் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை மீண்டும் கூட்ட உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் தற்பொழுது 3 அணிகளாக பிரியலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் ஒவ்வொரு முக்கியமான புள்ளிகளும் தற்பொழுது கட்சி விட்டு கட்சி தாவி வருகின்றன. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்களை இருக்கும் நிலையில் சேலத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவில் இணைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் பாஜகவில் இணைவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன, யார் அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைந்து விட்டார் என்று அறிவித்தது யார் என்பதையும் முதலில் நாம் பார்த்துவிடலாம். சேலத்தின் அதிமுகவின் முக்கிய புள்ளியாகவும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமாக இருந்த வெங்கடாச்சலம் அவர்கள் தமிழ்நாடு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பக்கத்தில், இன்றைய தினம் சேலம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் 50 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் தளத்தில் செயல்பட்டு வந்த வெங்கடாச்சலம் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பாலும் ஈர்ப்பால் தற்பொழுது பாஜகவில் இணைந்து கொண்டார் என்றும், தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அவர்களின் தலைமையில் தன்னை பாஜகவில் இணைந்து கொண்டார் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். மேலும் வெங்கடாச்சலம் அவர்கள் பாஜகவில் இணைவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாத ஒரு அங்கமாகவே தான் இருந்தது. அவரது மறைவிற்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, இவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டு இருந்தால் நிச்சயமாக அதிமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நரி தந்திரத்தின் காரணமாக, கூவத்தூரில் நடைபெற்ற பெரும் பணப்புழக்கத்தின் காரணமாக அதிமுகவில் இருந்து முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். கடைசியில் சசிகலா அவர்களின் முதுகிலேயே குத்திவிட்டார். தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தோல்வியில்தான் வருகிறது. அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வரை ஒருபோதும் வெற்றியடைய முடியாது என்று கூறி தன்னை பாஜகவில் இணைந்து கொண்டேன் என்றும் கூறியுள்ளார் வெங்கடாச்சலம் அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.